அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அழகப்பா பல்கலைக்கழகம் உமையாள் ராமநாதன் குழந்தைகள் காப்பகம் போட்டிருக்காங்க. இந்த குழந்தைகள் காப்பகம் அப்படிங்கறத போடலாமா அப்படி கேட்டா போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது அப்படின்னா, தொல்காப்பியத்துல சொல்லதிகாரத்துல 169வது நூற்பாவை சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, கல்லோடு சிவனும் அவ்வியர் பெயரே கொள்வழி உடைய பலவரி சொற்கே அப்படின்னு சொல்லி ஒரு நூற்பாவோடு இருக்குது. என்ன சொல்ல வருது அப்படின்னா, அக்கிரணை சொற்களுக்கு மட்டுமே கல்விகுதியும் வரும். கல்விகுதி எங்க வரணும் அப்படின்னா, ஆடு ஒருமை, ஆடுகள் பன்மை, மாடு ஒருமை, மாடுகள் பன்மை, குதிரை ஒருமை, குதிரைகள் பன்மை. அப்ப கல்விகுதி எங்க வரணும் அப்படின்னா, அக்கிரணை சொற்களுக்கு மட்டுமே கல்விகுதி வரணும். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், விரைவி வரக்கூடிய சொல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லாவற்றுக்குமே கல்விகுதியை நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம். இப்ப பாருங்களேன், ஆண்கள் போட்டோம், பெண்கள் போட்டோம். ஆண்கள் போடவே கூடாது, பெண்கள் அப்படின்னு போடவே கூடாது. ஏன்னா ஆண் என்பதும் உயர்திணை. மதுரை போகணுமா? நேரம் போங்க, ஒரே ரோடு, ஒரே சாலை தான். அங்கே நேரம் போகணும். புதிய பேருந்து நிலையம் ஒன்று வரும், இங்கிலீஷ் நியூ பஸ் ஸ்டாண்டு, காரைக்குடி நியூஸ் பஸ் ஸ்டாண்டு. 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர். அப்ப ஆண்கள் சொல்லவே கூடாது, பெண்கள் சொல்லவே கூடாது. ஏன்னா ஆண் என்பது உயர்திணை, பெண் என்பது உயர்திணை. உயர்திணை சொல்லை தொடர்ந்து கல்விகுதி வரவே கூடாது. இப்ப குழந்தை அப்படிங்கிறது உயர்திணை. இப்ப குழந்தை அப்படிங்கிறது உயர்திணையாக இருக்கின்ற பொழுது குழந்தைகள் போடக்கூடாது, குழந்தையர் அப்படி போடணும். ஏன்னா ஆர் இர் ஈர் மார் அப்படிங்கிறது வளர்பால் விதியில வரக்கூடிய ஒன்று. வளர்பாலை சுட்டுவதற்கென்று ஒரு விதி இருக்கிறது. அப்ப ஆர் இர் ஈர் என்று சொல்லக்கூடிய அந்த பலர்பால் விகுதிகள் வருகின்ற பொழுது நம்ம என்ன செய்யணும், உயர்திணை சொற்களுக்கு கல்விகுதி நம்ம பயன்படுத்தவே கூடாது. இப்ப ஆண் ஒருமை, ஆண்கள் போடக்கூடாது. ஆண் ஒருமை, ஆடவர் பன்மை, பெண் ஒருமை, பெண்டீர் பன்மை. மக்கள் சொல்றாங்க, மக்கள் என்பது ஒரு பிரிவை குறிக்கக்கூடியது. மக்கள் என்பது ஒரு தொகுப்பு, அதுல வரலாம், அதுல கல்விகுதி வரலாம். ஆனா இப்ப மனிதர்கள், தேவர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், அலுவலர்கள் போட தேவையில்லை. அழகப்பா பல்கலைக்கழக அலுவலர்கள் தோட்டம் போட்டிருக்காங்க. அலுவலர்கள் தோட்டம் போடக்கூடாது, அலுவலர் தோட்டம் அப்படி போட்டாலும் போதுமான. சரிங்களா? இப்ப அந்த அடிப்படையில அழகப்பா பல்கலைக்கழகம் உமையாள் ராமநாதன் குழந்தைகள் போடக்கூடாது, குழந்தையர் காப்பகம் போட்டா மிகச் சிறப்பாக இருக்கும். இன்னொரு என்ன செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரியோர்களே சொல்லக்கூடாது, தாய்மார்களே சொல்லக்கூடாது. பெரியோரே ஓர், தாய்மார் அப்படி, தாய்மார்கள் சொல்லக்கூடாது, குருமார்கள் சொல்லக்கூடாது, குருமார் அவ்வளவுதான். சில திருமண அழைப்புதல் எல்லாம் பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க, என்ன போட்டிருப்பாங்க, மாமன்கள் போட்டிருப்பாங்க, சித்தப்பாக்கள் போட்டிருப்பாங்க, பெரியப்பாக்கள் போட்டிருப்பாங்க. போடக்கூடாது. மாமன் மார், சித்தப்பா மார், பெரியப்பா மார் அப்படியே போடணும். அது மாதிரி குழந்தைகள், குட்டி குழந்தைகள் அப்படி போடுவாங்க, குட்டி குழந்தையர் அப்படி போடணும். அக்கிரணை சொல் வருகின்ற பொழுது மட்டும்தான் கல்விகுதியை நீங்கள் பயன்படுத்தணும். உயர்திணை சொற்களுக்கு எப்பொழுதுமே கல்விகுதி பயன்படுத்தக்கூடாது. இது ஒரு விரவு சொல்லாக பழக்க வழக்கமாக மாறி இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கல்விகுதி போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனைகள் எல்லாரும் வந்துட்டாங்க. அதை முறைப்படுத்த வேண்டும். அப்படி முறைப்படுத்தினால் தமிழானது இன்னும் செழிக்கும், பலதரப்பட்ட சிந்தனைகளுக்கு எடுத்து செல்லும். சரிங்களா? இனி வரக்கூடிய காலகட்டங்களில் குழந்தைகள் என்ற பெயரை குழந்தையர் என்று மாற்றினால் மிகச் சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.